டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் மதராசி. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ருக்மணி வசந்த் நடிச்சிருக்காங்க. இந்த படம் லவ் ட்ராமா சென்டிமெண்ட் கலந்த ஒரு பக்காவான ஆக்ஷன் படமாக டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஒரு பேன் இந்தியா மூவியாக செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நேற்று மதராசி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரைலர் செம்ம மாசாவும் சூப்பராகவும் இருந்துச்சு. மதராசி படத்துடைய ட்ரைலர் இப்போ யூடியூப் ட்ரெண்டிங்கில் நம்பர் 1ல் இருக்குது. இப்போ யூடியூப்பில் மதராசி படத்துடைய ட்ரைலருக்கு 15+ மில்லியன் வியூஸ் வந்திருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் அனுஷ்கா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் கந்தி. இந்த படத்தில் ஆக்டர் விக்ரம் பிரபு அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. கந்தி படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஒரு பேன் இந்தியா மூவியாக செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னும் ரிலீஸுக்கு 10 டேஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஹாலிவுட்டில் த காஞ்சூரிங் மூவி யூனிவர்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் த காஞ்சூரிங் லாஸ்ட் ரிங். த காஞ்சூரிங் லாஸ்ட் ரிங் படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் லாங்குவேஜில் செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பேட் கேர்ள் அப்படிங்கிற தமிழ் படம் செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் ரவி மோகன் இப்போ ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ரவி மோகன் ஸ்டுடியோஸ் அப்படின்னு. ரவி மோகன் ஸ்டுடியோஸ் மூலிமா நம்ம ஆக்டர் ரவி மோகன் நிறைய படங்களை புதுசாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. இப்போ இந்த ரவி மோகன் ஸ்டுடியோஸை இன்றைக்கி குத்து விளக்கு ஏற்றி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு சினிமா நட்சத்திரங்களும், திரையுலக பிரபலங்களும், டைரக்டர்ஸும், ஆக்டர்ஸும் எல்லாருமே வந்து இந்த ஈவெண்ட்டில் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ரவி மோகனுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி லான்ச்சோடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல். ஆக்டர் ரவி மோகனுடைய ரவி மோகன் ஸ்டுடியோஸ் மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு படத்தில் ஹீரோவாக நான் தான் நடிக்க போகிறேன். இந்த படத்தை டைரக்டர் கார்த்தி யோகி டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இந்த படத்துக்கு ப்ரோ கோட் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கோம். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ஸ்ரதா ஸ்ரீநாத், ஆக்டர் ஸ்ரீ கௌரி பிரியா அப்படின்னு 2 ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யா அவர்களும் நடிக்கிறாரு அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ரவி மோகன் அவர்கள். மட்டும் இல்லாமல் நான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 2வது படத்தை நான் தான் டைரக்ஷன் பண்ண போகிறேன். இந்த படத்தில் யோகி பாபுவை ஹீரோ வச்சு தான் நான் டைரக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஆக்டர் ரவி மோகன். ஆக்டர் நெல்சன் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ஜெயிலர் 2. ஜெயிலர் படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் இப்போ ஜெயிலர் 2 படத்தை ரொம்பவே பிரம்மாண்டமாக டைரக்டர் நெல்சன் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜெயிலர் படத்துடைய ஷூட்டிங் ரொம்பவே பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த ஜெயிலர் 2 படத்தில் ஆக்டர் எஸ்.ஜே. சூர்யா அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறதா தகவல் வந்திருக்கு. இப்போ ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் கடைசி கட்டத்தை நெருங்கின்றதா தகவல் வந்திருக்கு. லாஸ்ட் ஷூட்டிங் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா கோவாவில் நடக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. டைரக்டர் நெல்சன் நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு வேற லெவலில் ஒரு சம்பவத்தை ஜெயிலர் 2ல் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஜெயிலர் 2 படம் 2026 சம்மர் வீக்கெண்டுக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் கெத்து தினேஷ், ஆக்டர் கலையரசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து லீடாக நடிச்சிருக்க படம் தான் தண்டக்காரண்யம். இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. டீசரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் செப்டம்பர் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு இப்போ சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆக்டர் விஜய் தேவர்கொண்டா ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆன கிங்டம் படம் ஆகஸ்ட் 27 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பரோட்டா சூர்யானா இப்போ ரேஞ்சே வேறையாக இருக்காரு. இப்போ சூர்யானை ஆக்ஷன் அவதாரம் எடுத்து ரொம்பவே பயங்கரமான படங்களில் நடிச்சிட்டு வராரு. ரீசெண்டாக அவர் எடுத்துக்கிட்ட ஆசான சில ஃபோட்டோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. பரோட்டா சூர்யானா இந்த ஃபோட்டோவில் பார்க்க அப்படியே ஹாலிவுட் ஆக்டர்ஸ் மாதிரியே இருக்காரு. இப்போ இவருடைய மாசான ஃபோட்டோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம வைரல். ஆக்டர் காயத்ரி நடிச்சிருக்க படம் தான் கையில். இந்த படம் செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் சாம் ரோட்ரியஸ் டைரக்ஷனில் பிரபுதேவா மாஸ்டரும் வைகை புயல் வடிவேலும் இவங்க 2 பேருமே ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இந்த படத்தில் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய பூஜையும் இன்றைக்கி போட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சுல்லான் சேது அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டீசர் ஆகஸ்ட் 27 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் சகோ, இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் டென் யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.